குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். யார் அது கதவை போட்டு இந்த தட்டு தட்டுறது? உள்ள மனசு நிம்மதியா இருக்க வேணாமா? உங்களெல்லாம் கதவை தர வசூல் பண்ணாம நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. கதவை தர இல்லன்னா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவான். அத்துலோ என்ன வெளிய ஒரே சத்தமா இருக்கு? யாரை நான் பாக்குறேன்? தள்ளு தள்ளுன்றல்ல. ஆஹா கடைக்காரங்க வந்திருக்காங்க. நீங்க ஏன்டா முதல்லயே சொல்லல? வெளியில வா. ஓ சொட்ட முட்டையில மசால் தோசை போடுற. கடிச்சு துப்பிறடா. உன்னை உண்டி இல்லன்னு பண்ணிடுவேன். கதவை திறங்கடா. மோட்டு நம்ம கடன்காரங்க கிட்ட நல்லா சிக்கிக்கிட்டோம். சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி பண்ணு. இல்லனா அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்னால வாங்க முடியாது. போடா எனக்கு பசியில மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாது. நீ ஏதாவது யோசி. ஐடியா. உள்ள எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்கடா. நீ யாரு? என் பேரு மேரி. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சாரி, நான் இவங்களுக்கு சமையல் செஞ்சு போடுறதுக்காக வந்திருக்கேன். சமைச்சு போடுற எனக்கே சம்பளம் தராம அந்த 2 கேடிங்களும் ஜோடியா எங்கேயும் ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு குடுக்கறதுக்கு பணம் இல்ல, வேலைக்காரி மட்டும் வச்சுக்க தெரியுதா? வாங்க பின்பக்கமா போய் அவங்கள பிடிக்கலாம். அவங்கள பிடிச்சு மொத்த பணத்தையும் வசூல் பண்ணி எனக்கு சேர வேண்டிய சம்பளத்தையும் கொடுத்துடுங்க. இங்க பாருங்க, சீக்கிரமா போலனா அவங்க 2 பேரும் எஸ் ஆயிடுவானுங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. டேய் சீக்கிரமா வாடா. இந்த பேரழகி யாரே? அந்த பேரழகி வேற யாரும் இல்ல, நான் தான் பத்துலு. எங்களை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும். நாங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். கடன்காரங்க நாங்க எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விடாம துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. சமுசா வச்சா கணக்கு இல்லாம எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன். ஆனா இப்ப இப்படி மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது? அடக்கதகதா கவலையா விடுங்க. கடன்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் மாறு வேஷத்துல சுத்துங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா என்ன வேஷம் போடுறது? நான் பொம்பளை வேஷம் போட்டுட்டு காலம் பூரா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஆளை மாத்திரத்துல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க முகத்தை நான் மாத்தி காட்டுறேன். ஓகே? ஆஹா, பாம்பேல இருக்கிற மியூசிக் டைரக்டர் பப்பி லகரி மாதிரி என்ன மாத்திட்டானே. சூப்பர். தேங்க் யூ கசிட்டே. ஆனா எங்க 2 பேருக்கும் பேர் என்னன்னு சொல்லுங்க. மோட்டுவோட பேரு அமீர் சந்தே, உன்னோட பேரு பக்கிரி சந்தே. 2 சந்து வாங்க டீ கடைக்கு போலாம் சந்து வழியா. அந்த டீ கடைக்காரனால உங்களை கண்டே பிடிக்க முடியாது. கதகதா. ஆஹா, வாசனை எனக்கு இழுக்குது. சமோசா. அடே மோட்டு, நீ என்ன காரியம் பண்ற? நீ இந்த மாதிரி பண்ணினா நம்மள நாமளே காட்டி கொடுத்துற மாதிரி ஆயிடும். ஐயோ வந்துட்டாங்களே. வந்துரே தானா வந்துரே. கசிட்டே சார், இந்த மோட்டு பாட்டில் எங்கேயாவது கண்டுக்கினீங்களா? என் கையில மாட்டினாடுவா பிச்சு புடுவேன் பிச்சு. என் கிட்ட வட்டியும் கட்டல, ஆசலையும் திருப்பல. நம்ம விஸ்வரூபத்தை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். சரி. ஹலோ. இன்ஸ்பெக்டர், சிங்கத்தால கூட நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா இனிமே யாராலையும் நம்மள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. யாரு வேணாலும் வேஷம் போட்டு பார்க்கலாம். ஆனா கச்சிதமா பொறுத்தறது நமக்கு மட்டும்தான். அட கடவுளே, இவனுக்கு அமீர்சந்த் பக்கீர்சந்த் ஆச்சே. இவங்களை பார்த்த இடத்துல சுட்டு தலை சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஏய் நில்லுங்க, சட்டத்து மேல ஆணையம் சொல்ற நில்லுங்க, இல்ல சுட்டுடுவேன். மோட்டு, நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சு. சிங்கம் சாரே நம்மள சுட வராரு. தப்பிச்சிரு, எஸ்கேப் ஆயி ஓடிடு. அட சோம்பேறி, வேகமா நீ ஓடிட்ட நான் என்ன பண்ணுவேன்? இன்ஸ்பெக்டர் சிங்கம் குற்றவாளிகளை பிடிக்க போய்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் இப்ப அவருக்கு உதவி செஞ்சேன்னா அப்புறம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கும். அப்புறம் என் ரேஞ்சே தனிதான். சீக்கிரமா பிடிங்க. என்னடா இது? இந்த டாகி என்ன தோர்த்துது? ஏய், என் பின்னாடி வராத, சொன்னா கேளு. போ. ஏய் போ. ஓகேல்ல. ஏய் டாகி, என்ன வேலை பண்ண? என்ன காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, கீழே இறங்கி வாங்க இன்ஸ்பெக்டர். அவங்கள பிடிக்கணும். முடியாது. இப்போதைக்கு இவர் வேஸ்ட். நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். இந்த வேஷம் போட்டது மிகப்பெரிய தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கம் சாரே நம்மள சுட வராரு.
ஆமா மோட்டு, இப்ப நாம என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. ஐடியா, நாம இந்த கெட்டப்ப மாத்திரலாம். சிங்கம் சார் நம்மள துரத்துறத நிறுத்தின உடனே பழையபடி இந்த கெட்டப்புக்கு மாறிடலாம். கெட்டப்ப நம்ம மாத்துறதுனால சிங்கம் இனிமே நம்மள துரத்த மாட்டாரு. ஆனா கடங்காரங்க லாங்கல வந்துட்டு இருக்காங்களே, ஏதாவது பண்ணு மோட்டு. அட பத்துலு, நான் தான் ஏற்கனவே சொன்னல வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு. நீயே ஏதாவது யோசி. அதோ கிரானுங்க பார், 2 வேட்டி பசங்க. ஐடியா, கடங்காரங்க கிட்ட அடி வாங்கி சாகிறத விட இந்த போட்ல இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு மேல். எனக்கு தலை சுத்துது, பசியா இருக்கு. போட்டுருக்க வாசனை தூக்குது. வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சீக்கிரமா நாம அந்த கெட்டப்புக்கு மாறியாகணும், இல்லனா கடங்காரங்க எல்லாம் சேர்ந்து போட்டோட நம்மள கடல்ல தூக்கி போட்டுருவானுங்க. ஆமா, இந்த கெட்டப்ப போட்டா மட்டும் சிங்கம் சைஸா பாத்துட்டு போறாரு. ஐயோ, இதெல்லாம் அடிக்கிறாரு. சீக்கிரம் பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு, வேகமா போ. நீங்க நிக்கலனா உங்களை சுட்டு தள்ளிடுவேன். அந்த குற்றவாளிங்க அங்க இருக்காங்க. போலீஸ் டாக் ஆகிறதுக்கு இது நல்ல சான்ஸ். இந்த இன்ஸ்பெக்டர் வேலைக்கே ஆக மாட்டான். இப்போதைக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர் ஆகணும் போல இருக்கு, வேற வழி இல்லையே. இந்தியாவின் மீது ஆணை, என் தாய் திரு நாட்டின் மீது ஆணை, விட மாட்டேன் உங்களை. இந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். பாரு, நம்மள நாய் பின்னாடியா துரத்துது. மோட்டு, காலையில உன் மூஞ்சில தான் நான் முழிச்சேன். காலையில இருந்து எல்லாரும் என்ன துரத்துன்னு துரத்துறாங்க. இருக்கடா, ஷார்ட்கட் பிடிக்கிறேன். சட்டத்தின் மீது ஆணைய சொல்றேன், இந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இந்த போலீஸ் வேலையில சேஃப்டிங்கிறது இம்பாசிபிள். ஒரு வழியா எல்லாரோட கண்ணிலே மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டோம். எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. ஆனா ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் நம்மள விடாம துரத்துக்கிட்டே இருக்கு. நிறுத்துங்க, நான் சொல்றேன் நிறுத்துங்க. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. இம்பாசிபிள். நிறுத்துங்க. அவனா இம்பாசிபிள் சொல்லியே சாவடிக்கிறான். இதோ நான் போய் குற்றவாளிகளை பிடிக்கிறேன் பாரு. இன்ஸ்பெக்டர், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அதேகப்பா, இந்த டாகியே என் பின்னால வந்து உட்கார்ந்திருக்கு. அதேகப்பா, இந்த டாகி வச்ச குறியில இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் போல இருக்கு. இம்பாசிபிள். இது நான் எங்க போனாலும் தொடர்ந்து வருது. ஏய், சொன்னா கேளு, இறங்கு, இதை விட்டுடு. நான் அவங்கள போய் பிடிக்கணும். சொன்னா கேளு. ஏய், வண்டியை நிறுத்துங்க. மறுபடியும் நாம சிக்கல்ல மாட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சே ஆகணும். பசியில இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கல. நீயே ஏதாவது யோசி. ஐடியா, வேகத்தை கூட்டு, அப்படியே பிரிட்ஜை தாண்டிடலாம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சரி, இப்ப சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க ஏன் கூட வரீங்களா, இல்ல உங்களை சுட்டு புடிச்சிட்டு போணுமா? மோட்டு, பத்லு, நீங்களா? சார், என்ன மன்னிக்கணும். இப்படி கேப் விடாம துரத்துற அளவுக்கு அப்படி நாங்க என்ன தப்பு செஞ்சோம், உங்க வாயாலே சொல்லுங்க. அமீர் சந்த், பக்கீர் சந்த், இப்படி 2 குற்றவாளிங்க இருக்காங்களா? அவங்கள பார்த்த இடத்துல சுடுறதுக்கு ஆர்டர் வேற போட்டிருக்காங்களா? அட பாவிங்களா, உங்க 2 பேரால நான் ரொம்ப தூரம் ஓடி களைச்சு போயிட்டேன். இப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது நிச்சயமா உங்களுக்கு இம்பாசிபிள். வரேன்.